शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। गुरुं ब्रह्मा गुरुविष्णुं गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां हृदये गौरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवद्भागवतशङ्करं लोकशङ्करं। श्री चन्द्रशेखर महास्वामिने नमो नमः। காமாட்சி பெரியவாய் நமக, ஓம் ராகவேந்திராய் நமக. இன்றைய தினம் நம்ம எல்லாருமே காமாட்சிதாசர் மாமாவுடைய ஜெயந்தி உற்சவத்துக்காக இங்கே நம்ம எல்லாரும் கூட்டியிருக்கோம். ஒரு வருஷமும் ராதாகிருஷ்ண மாமா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்குறார். அது என்னென்னா, காமாட்சிதாசர் மாமா அருள் நிலையில் அவர் எழுதுகிற படைப்புகளை ஏதாவது ஒன்று எடுத்து அவர் ஜெயந்தி அன்னைக்கு அதை இங்கே எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் பார்த்த மணி தீபம் அப்படிங்கிறதோடைய மகிமையை போன வருஷம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதையும் ஒரு வர்ணனையாக அவர் எழுதியிருக்கார். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய குருநாதர், என்னுடைய தாய், என்னோட காமாட்சி பெரியவாவுடைய ஒரு சில சிறு குறிப்புகள், சிறப்பு அவதார சிறப்பை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அவர் மனசுக்குள்ளார அன்னை காமாட்சி இருக்கான்ட்டு மகா பெரியவா அவராலேயே சொல்லப்பட்டது அவருடைய ஒரு பெரிய அவதார சிறப்பு. அடுத்ததாக சரஸ்வதி அவருக்குள்ளே இறங்கி அவர் மூலியமாகவே அம்பாலோட புகழையெல்லாம் எழுத வைக்கிறது ஒரு பெரிய அவதார சிறப்பு. மகா பெரியவா மற்றும் காமாட்சிதாசர் வேறு இல்லையே, சந்நியாசி நீ சன்சாரின்னு சொன்னதை தவிர வேறு எந்த வேற்றுமையும் எனக்கும் உனக்கும் இல்லைன்னு மகாபெரியவா அவரை பார்த்து சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. மகாபெரியவாவோட ஆக்னையின்படி தன் வாழ்நாள் முழுவதும் லோகக்ஷேமத்திற்காகவே முக்கால பூஜை செய்தவர் காமாட்சிதாசர். இவரது பூஜையின் மகிமை என்ன அப்படின்னு சொன்னால், மகாபெரியவா எத்தனையோ பேருக்கு சந்தன மேரு கொடுத்துருக்கா. ஆனால் இவர் பண்ணுற பூஜையில் மட்டும்தான் அந்த சந்தன மேரு அது ஒரு பெரிய சுயம்பு காமாட்சியாக ஒரு 2 அடி வரைக்கும்லாம் அது வளர்ந்துருக்கு. அது இவரோட பெரிய சிறப்பு. அதோட தனது 26ஆம் வயதிலேயே லோகமாதாவான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் வாசஸ்தலமான மணித்வீபம் போய் அதை கண்டு வந்தவர். மேலும் தனது சிரசில் மகாபிரியவாவுடைய அருளால அம்பாளுடைய சரணங்களையே அவர் தாங்கி இருக்கிறது அவருடைய அவதார சிறப்புகளில் எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் இங்கே சொல்லியிருக்கேன். இத்தனை சிறப்பு வாய்ந்த காமாட்சிதாசர் தான் கண்ட மணி தீப மகிமை அப்படின்ட்டு அவரால் எந்த அளவுக்கு நம்ம அந்த உலகத்தில் அம்பாளின் வாசஸ்தலமான மணித்வீபத்தை பற்றி இங்கே எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியுமோ அதையெல்லாம் போன வருஷம் அவர் எடுத்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அதோட சின்ன சுருக்கமாக என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கைலாசத்துக்கும் மேலே, கைலாசத்துக்கே ஒரு பெரிய குடை போல அமைந்திருக்கும் ஒரு இடம். அதுதான் மணித்வீபம். அங்கே அனைவரும் ஸ்ரீ ரூபமாக மட்டுமே இருப்பார்கள். 9 கோட்டைகள் இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஒரு கோட்டைக்கும் யார் அதிபதி, அங்கே வசிப்போர்கள் யார், அங்கே நடக்கிற என்னென்ன நடவடிக்கைகள், அந்தந்த இடத்துல எந்த நந்தவனம், குளம், குட்டை, சுத்தமான நீர், அழுக்காக இருக்கும் நீர், அதை போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் அவர் அதில் எடுத்து சொல்லியிருப்பார். அதோட சிந்தாமணி கிரகம், முக்தி கிரகம், மண்டபம், ஏகாந்த மண்டபம், சிங்கார மண்டபம்னு அம்பாளுடைய அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த மண்டபத்தை பற்றியும் அவர் நல்லா சொல்லியிருப்பார். அந்த மண்டபத்தில் அம்பாள் பஞ்சபிரேதா மனாசீனாவாக ராஜராஜேஸ்வரியாக திகழ்கிறத வர்ணித்து சொல்லியிருப்பார். காமாட்சிதாசர் அவர்களுடைய வர்ணனையின் மூலமாக கேட்டு அறிந்து ஆனந்தம் மற்றும் பெரும் வாக்கியம் நாம் நிச்சயம் அடைவோம் என நம்புகிறேன். அப்படி அவர் பார்த்த அந்த மணி தீபத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்போன அந்த இதை மட்டும்தான் நம்ம போன தடவை பார்த்தோம். இந்த தடவை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குள்ளே அவர் போய் இருந்தப்போ அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்குறாரு. இதை விளக்கும் போது இந்த அவருடைய படைப்புகளில் என்ன இருந்திருக்குன்னா, மகா சரஸ்வதியே இவர் மூலியமாக எழுதும் பொழுது சரஸ்வதி தானே வர்ணிக்கிறார். இவர் என்ன பார்த்தார் அப்படிங்கிறத சரஸ்வதியே வர்ணித்து அதை பூரா எழுதியிருப்பார். ஸோ அதில்
கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அம்பாள் மற்றும் குருநாதரின் அருள் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய அகக்கண்களால் காணக்கூடிய ஒரு லோக மாதாவின் வாசஸ்தலம் நமது அவதார புருஷராகிய காமாட்சிதாசர் கண்ட காட்சிகளையும் நிகழ்வுகளையும் அம்பாள் அனைவருக்கும் சரஸ்வதியின் மூலமாக அவரை வைத்தே எழுதி இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வர்ணித்து சொல்லியிருக்கிறத இன்றைக்கி நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மகாலட்சுமி வந்துட்டு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கு என்ன கொடுத்துருக்குறா அப்படிங்கிறதான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மகாலட்சுமி பக்த கோடிகள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இவங்க ஆகியவர்களுக்கு விசேஷமான சித்திகள் மற்றும் ஐஸ்வர்யங்களை கொடுத்து பரவசத்தோடு வைத்திருக்கிறாராம். நாங்கள் இருவரும், அதாவது சரஸ்வதி தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பூரா வர்ணனையுமே காமாட்சிதாசர் மாமா அந்த இடத்துல பார்த்ததை சரஸ்வதியை எழுதியிருக்கிறார். அப்போ அவ சொல்கிறா, நாங்கள் இருவரும், அதாவது நானும் சரஸ்வதியுமாக நாங்கள் இருவரும் அம்பிகையின் சரணங்களுக்கு நித்தம் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ வித்யா மகா சோடசி மந்திரம் அர்ச்சனை செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்றார். அர்ச்சனை அவ்வளோ மலர்களை போட்டு அர்ச்சனை செய்வாங்களாம். அப்படி செய்கிற அந்த அம்பிகையின் சரணங்களில் அப்படி அர்ச்சனை செய்த மலர்கள் வந்துட்டு மலை போல குவிந்திருக்குமா. அது என்றுமே வாடாமல் மனம் நிறைக்கும் சோகையுடன் விளங்குகிறது. அம்பிகை திருவிளையாடல் தான் என நாங்கள் நன்கு அறிந்துள்ளோம் அப்படின்னு சரஸ்வதி தன்னையும் லக்ஷ்மியும் என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறாங்கன்றத நமக்கு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னா, அமிர்த கடல், உத்தியான வனம், சகசிர ஸ்தம்ப மண்டபம், சகசிர மண்டபம், திருஷதி மண்டபம், அஷ்டோத்திர மண்டபம், நவமண்டபம், பஞ்ச மண்டபம், சதுர் மண்டபம், நவரத்ன பிரகாரம் இவகையிலெல்லாம் தாண்டி உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா மகாதேவியின் நவரத்னமயமான தங்கமயமான உன்னதமான பரமேஸ்வரியின் என்றுமே அழியாத அற்புத ஆலயத்தை யார் யார் பூஜிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், பூர்வ புண்ணியத்தர்கள் கண்டுபிடித்து ஸ்திரீ வடிவத்துடன் தரிசித்து கொண்டே இருக்கிறார்களாம். அவங்க பார்க்குறாங்க, அங்கேருந்து யார் யார் அவங்க எல்லாம் பூஜை செய்கிறாங்கன்றதை பார்க்குறாங்க. மணிதீபத்தில் நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, உலக நன்மையின் பொருட்டு விசேஷமான மகா யாகங்கள், ஹோமங்கள் அம்பிகையின் கட்டளையின்படி சொல்லப்பட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. சதா காலமும் அங்கே இது வந்து லோகசேமார்த்தத்துக்காக மணிதீபத்தில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னா, வசுஞாதிகளான என்னுடைய அருள் பெற்ற வாக் தேவதைகள், சரஸ்வதியினுடைய அருள் பெற்ற வாக் தேவதைகள் தான் இந்த பூஜைகளை எல்லாம் சதா செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அம்பிகையை வந்து வர்ணித்து எழுதியிருக்காரு. என்னென்னா, ரத்னமயமான சிம்மாசனத்தில் சதுர்புஜத்துடன் சிவந்த பட்டாடை உடுத்தி பொன் உத்தியானம் பூண்டு நாக்கோத்து கடகம் அணிந்து பொன் வளையல்கள் அணிந்து ஸ்ரீ சக்கரமயமான தாடகங்கள் இரு செடிகளிலும் அணிந்து நாசிகையில் நத்து புல்லாக்கு கோவைக்கனி உதட்டுடன் திவ்யமான கடாட்சத்துடன் பூரண அனுகிரகம் நிரம்பிய திருமுக மண்டலத்துடன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாகி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் 4 பேரும் அவருடைய சிம்மாசனம் அந்த கட்டிலுடைய கால்களாக அமர்ந்து மேற்புறத்தில் சதாசிவனை புஷ்பமெத்தையாக கொண்டு அதில் வெகு கம்பீரமான தோற்றத்துடன் அமர்ந்து காட்சி அளிக்கின்றாள் அம்பிகை. அவருடைய மகத்துவம் அறிந்தோர் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, ஆடம்பரமும் பதட்டமும் வெளி வேஷமும் ஆக்கிரமித்துள்ள இந்த கலியுகத்தில் உண்மையான தேவியை பற்றி அறிந்து உணர்ந்து உபாசிப்பவர்களை காண்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்றாங்க. உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிவேஷம் வெளி வேஷத்தை பார்த்து தான் எல்லாரும் கவரப்படுகிறார்கள். ஸ்ரீ வித்யா மந்திரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அந்த உபதேசம் பண்ணுறது ஒரு வியாபார மயமாகி போயிடுச்சுன்னு எழுதியிருக்கா சரஸ்வதி. பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிடலான்ட்டு ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த உலக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முறையே குரு
அப்போ மட்டும்தான் இதை எல்லாமே வந்துட்டு நிரந்தரமாக அவங்களால அடைய முடியும் அப்படிங்கிறத மக்கள் மறந்துட்டு அவங்களாம் நினச்சபடி வாழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மிக மிக கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு சரஸ்வதி சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க்கமும் கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும்னா இந்த நிலை மாற அம்பாள் உலக மக்கள் யாவரும் பெருமைகளாலும் எல்லை காண முடியாத அம்பிகையின் திருவடிகளை தூய உள்ளத்து அடிக்கடி சிந்தித்தால் கணக்கற்ற நன்மைகள் க்ஷேமங்கள் உண்டாகும். ஸ்ரீ தேவி பாகவதம் என்னும் கிரந்தத்தில் கடைசியில் மணிதீபம் பற்றி பெரு விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வெகு சுருக்கமாக தாசனால் 1966ஆம் ஆண்டில் வெகு அற்புதமாய் என்னால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டுள்ள மணிதீப மகிமை தற்காலத்தில் உலக மக்களுக்கு வெகு சுலபமாக வெகுவாக அறிந்து கொள்ள துணையாக அமைந்ததாகும். ஆகையால் பக்த கோடிகள் இதை படித்து வரலாம். இதுவும் அம்பாளின் கட்டளைப்படி எழுதப்பட்டதாகும். பலவேறு துன்பங்களை பற்றி என்னெல்லாம் இருக்குன்றத சொல்கிறாங்க. அதாவது இயற்கை சீற்றங்கள், தொற்று வியாதிகள், மிகுந்த கஷ்டங்கள் இதெல்லாம் குறைந்துவிடும். இதை படிக்கிறதுனால உலகம் அந்த தன்மையால் காப்பாற்றப்படுகிறது. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் உலகில் எல்லா இடத்திலும் தொடர வேண்டும். உலக மக்கள் முன்னின்று அதை ஏற்பாடு செய்து அதையெல்லாம் நடத்தணும்னு. இப்போ நம்மெல்லாம் இருக்கோம்னா இதையெல்லாம் நம்மளை வச்சு வந்துட்டு இதெல்லாம் கேட்கறதுனால ஒரு வீட்லேயுமே இது ஒழிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தொற்று வியாதிகள், இயற்கை சீற்றங்கள், மிகுந்த கஷ்டங்கள் இதெல்லாமே குறைந்து நம்ம வந்துட்டு நிறைய நன்மைகளை அடைந்து அம்பாளால் காப்பாற்றப்படுகிறோன்றது தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு சரஸ்வதி என்ன சொல்கிறா அப்படின்னா, அதனால தான் வந்து பல மகான்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு மௌன நிலையிலே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தியானத்தில் போய் மணிதீப தரிசனத்தில் இருக்கிறனால கண்டு கொண்டே இருக்கிறாங்கன்றனால அவங்களுக்கு இந்த உலக மக்களோட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஹை லெவலில் அவங்க ஆல்ரெடி ஒரு தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறையா பேச மாட்டாங்க. அதுபடி தான் மகாபெரியவாவும் பெரும்பாலான நேரம் வந்துட்டு மௌனத்தில் இருந்தாலும் சரஸ்வதியை இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். இதை சொல்லி இந்த வர்ணனையை அவள் கன்க்ளூட் பண்ணுறான். அதாவது எப்படின்னா இந்த வர்ணனையை படித்து முடிக்கும்போது சரஸ்வதி காமாட்சி பெரியவாவுடைய உடம்புக்குள்ளே பூண்டு அவர் பார்த்த மணி தீபத்தில் இருக்கிற வர்ணனை மற்றும் கண்ட காட்சிகள், அங்கே எப்படி அம்பாளுக்கான பூஜைகள் நடக்குது, யாரெல்லாம் இதை பண்ணுறாங்க, என்ன முறைப்படி பண்ணுறாங்கன்றத அவள் காமாட்சிதாசர் மூலியமாக எல்லாம் எழுதப்பட்டு கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக நம்ம காமாட்சி பெரியவாவுடைய குருநாதரான மகா பெரியவாவுடைய மகிமையும் இதை சொல்லி இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவர்கள் எழுதின அந்த வர்ணனை. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். எல்லாருக்கும் அடியன் அநேக நமஸ்காரம். ஸ்ரீ மகா பெரியவா நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம் உமாச்சி தாத்தா அப்படின்னு நம்ம எல்லாராலேயுமே ரொம்ப அன்பாக அழைக்கப்படுற மகா பெரியவா காலத்தில் வாழ்ந்த மகான், ஓர் புண்ணிய புருஷர். மகா பெரியவாளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெற்று காமாட்சி அம்பாள் ஸ்வரூபமாகவே பூமியில் அவதாரம் பண்ண ஒரு மகானின் ஜெயந்தி மகோத்சவத்தில் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய அனுகிரகங்கள் இவர் பண்ணியிருக்கார். ரொம்ப அன்பாக எல்லாராலையும் தாத்தா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மகான். காருண்யமும் கருணையும் கனிவும் மட்டும்தான் இந்த தாத்தாவுக்கு தெரியும். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு முன்னாடி இவருடைய அப்பாவை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சி சங்கர மடத்தில் 66வது பீடாதிபதி கலவை பெரியவான்னு சொல்லுவா. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தப்போ ஆரம்பித்து கார்வாராக இருந்தவர் இவருடைய அப்பா வெங்கட்ராம ஐயர். 4 பீடாதிபதிகளை ஒரு நேரத்தில் தரிசனம் செய்த ஒரே புண்ணிய ஆத்மா
இந்த மகானுடைய அப்பா வெங்கட்ராமையர் 66வது பீடாதிபதி கலவை பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, 67வது பீடாதிபதி ஒரே வாரம் தான் பீடாதிபதியாக இருந்தார் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 68வது பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரியவா. மகா பெரியவால சுவாமிநாதனாக இருக்கும்போதே குழந்தையிலேருந்தே சுவாமிநாதனாவே தெரியும் இவருடைய அப்பா வெங்கட்ராமருக்கு. மகா பெரியவா சந்நியாசம் வாங்கின்றப்போ இவருடைய அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாலாம் முன்னாடி இருந்த பெரியவாள்லாம் எப்படி பூஜை பண்ணுவா, பெரியவாள்லாம் பீடத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு. அந்த அளவுக்கு பாண்டித்யம் பெற்றவர் வெங்கட்ராம ஐயர். அதுக்கப்புறம் 69வது பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் வரைக்கும் மடத்தில் கார்வாராக இருந்து சேவை பண்ணியிருக்கார். ரொம்ப வருஷமாக புத்திரபாகியத்துக்காக ஏங்கின்றிருந்த வெங்கட்ராம ஐயர் அவ தம்பதிக்கு ஸ்ரீ மகா பெரியவா ஷியாமலா தண்டகம் உபன்யாசம் பண்ண சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணி நிறைய பூஜைகள்லாம் பண்ணி ஒரு காமாட்சி ஸ்வரூபமாகவே பூமியில் அவதரித்தவர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மகான் ஜெயந்தி மகோத்சவம். இப்போவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கெஸ் பண்ணியிருப்பேன் யாரை பற்றி சொல்ல போகிறோன்னு. காமாட்சி தாசன் மாமாவை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அவரோட ஜெயந்தி மகோத்சவத்தில் தான் நாம் இப்போ இங்கே இருக்கோம். காமாட்சிதாசன் மாமா வந்து வெறும் டிவோட்டின்னு சொல்கிறத விட டிவைன் டிவோட்டி அப்படின்றது தான் அவருக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டிவைன். அவரே ஒரு தெய்வ ஸ்வரூபம். அந்த தெய்வ ஸ்வரூபம் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட தன்னோட பக்தியை வெளிப்படுத்துது அப்படின்றது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். 2 சூரியனை ஒரு நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்றது கிடையாது, ரொம்ப கஷ்டம், அது முடியாது. ஆனால் காமாட்சிதாசன் மாமாவை தரிசனம் பண்ணும்போது அந்த இடத்துல மகா பெரியவா தெரியவா, அப்போ 2 சூரியனை நம்ம ஒரு நேரத்தில் தரிசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு மகான் காமாட்சிதாசன் மாமா. அவர் 18 வயசு 19 வயசு ஆரம்பிக்க போகிறது. அந்த வயசு இருக்கும்போது காமாட்சிதாசன் மாமாவுக்கு வந்து தாத்தாக்கு வந்து அதிகாலையில் முழிப்பு வந்து காமாட்சி அம்பாள் மேலே 1000 அகவல்கள் எழுதினார் சமஸ்கிருதத்தில். 1000 அகவல்கள் எழுதினதுக்கப்புறம் கார்த்தால எழுந்து அம்மா கிட்ட கொண்டு காமிக்கிறார், இந்த மாதிரி அகவல் எழுதியிருக்கேன், ஆனால் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா, நான் எழுதிட்டேன். உடனே பெரியவாளுக்கு தபால் எழுதி போடுறா, இந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு. பெரியவா வந்து அப்போ சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப்பு, அங்கே வந்து தபால் போய் சேர்றது. பெரியவா என்ன சொல்கிறா, ஐஷிண்டு வா, காமாட்சிதாசன் அங்கே ஐஷிண்டு வா அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி அங்கே போகிறார். அப்போது ஒரு பெரிய சதஸ் நடந்துட்டுருக்கு. அந்த சதஸ் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே உக்காந்து நீ இப்போ எழுதி அகவல் இது எல்லாத்தையும் படி அப்படின்னு சொல்கிறா பெரியவா. தாத்தா வந்து ஃபுல்லாக படிக்கிறா. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தி, இப்போ நீ இந்த ஒரு நாமம் சொன்னியே, இதுக்கு வியாக்கியானம் சொல்லு அப்படின்னு சொல்கிறா பெரியவா. அம்மா கிட்ட போய் எனக்கு என்ன எழுதினேனே தெரியலன்னு சொன்னேன். அதே தாத்தா காமாட்சிதாசன் அம்மா அங்கே போய் உக்காந்து குறைஞ்சது 45 நிமிஷங்களுக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்கார். அந்த ஒரு இதுக்கு அசந்து போயிட்டா அந்த சபையில் இருந்தவா எல்லாரும். உடனே பெரியவா வந்து போகிறோம், இதோட போகிறோம், நீ வந்து நாளைக்கு கார்த்தால வந்து என்னை பாரு, 11 மணி போல் நீ வந்து என்னை பாருன்னு பெரியவா சொல்லிடுறா. தாத்தா கிளம்பி வந்துடுறான். அடுத்த நாள் கார்த்தையில் அதே சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப்பு, பெரியவா அங்கே இருக்கா. இப்போவும் சான்ஸ்கிரிட் காலேஜில் மகா சுவாமிகள் அந்த ஒரு இது ரூம் இருக்கும். அந்த இடத்துல தான் பெரியவா வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் காஞ்சி காமக்கோடி பீடத்துக்கு ஆதிசங்கரர் கொண்டு வந்த யோகலிங்கம் மாதிரி அதே மாதிரி ஒரு பஞ்சாயதன லிங்கம், ஒரு பெரிய மட்டை தேங்காய், பூ பழம் என்னவோ எல்லாமே வச்சு பிரசாதமாக வச்சு ஒரு மூலையில் பெரியவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உக்காந்துட்டுருக்கார். பெரியவா தரிசனம் பண்ணவா, அடியன் பெரியவாளாக தரிசனம் பண்ணதில்லை. ஆனால் இங்கே பண்ணிடுவா நிறைய பேருக்கு தெரியும். பெரியவா வந்து நம்ம நேரில் பெரியவாளை பார்க்கும்போது மரகதம் எப்படி ஜொலிக்கும், சூரியன் நம்மளால் நேரில் கண்ணால் பார்க்க முடியாது, அந்த மாதிரி பெரியவா பிரகாசமாக ஜொலிப்பாளாம். அப்படி ஒரு தேஜஸ்வி பெரியவா. அந்த இதில் அந்த ரூமில் பெரியவா எதிர ஒரு தட்டு தாம்பாளத்தில் இது எல்லாமே பூஜை, இவருக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதம்லாம் இருக்குது. சரியாக 11 மணிக்கு காமாட்சிதாசன் தாத்தா வந்து அங்கே போகிறார். வந்துட்டியா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதம் எல்லாத்தையுமே எடுத்து தாத்தா கிட்ட கொடுக்குறார் பெரியவா. அதில் இருக்கிற அந்த யோகலிங்கம் இதெல்லாம் பார்த்த உடனே தாத்தாவுக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு, அந்த அளவுக்கு தாத்தா வந்து ஒரு இன்னசென்ட் 19 வயசு பாலகன், என்ன தெரியும் ஒரு இன்னசென்ட்டில், இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்குறேள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பெரியவா வந்து பூஜை பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்.
உடனே தாத்தா கேட்டாராம், எனக்கு தான் ஒன்றுமே பண்ண தெரியாது, எனக்கு பூஜையே பண்ண தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட இத்தனையும் கொடுத்து பண்ண சொல்கிறேளே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பெரியவா வந்து, உனக்கு ஒன்றுமே தெரியாதா, நேற்றுக்கு அந்த சதஸில் அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாலே உன்னை ஒரே ஒரு வியாக்கியானம் தானே கேட்டேன், நீ 3/4 மணி நேரம் வியாக்கியானம் பண்ணியே, அப்போ அது யார்? நான் தான் பண்ணேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்கா. அந்த நீ அப்படின்றது எதுவோ அதுதான் காமாட்சி ஸ்வரூபம், நீ தான் காமாட்சி ஸ்வரூபம், நீ பூஜை பண்ணு, உனக்கு எல்லாமே தெரியும், அது எப்படி நீ சொன்னியோ அதே மாதிரி இதுவும் உன்னால் சொல்ல முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பத்துலேருந்து காமாட்சிதாசன் மாமா வந்து பெரியவா இது பண்ணி பூஜை பண்ணியிருக்கா. 21 வருஷங்கள் காசி யாத்திரை போயிருக்கா பெரியவா அப்போது போட்டிருந்த அந்த பாதுகை இன்னும் இவ்வாத்தில் இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. காமாட்சிதாசன் தாத்தாவை பற்றி எனக்கு தெரிஞ்சது, ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு துளி நான் சொல்லியிருக்கேன். சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்னா, தாத்தா கூடவே இருந்து தாத்தாவை தரிசனம் பண்ணி தாத்தா கூடவே வாழ்ந்துட்டுருக்கா ராதாகிருஷ்ணன் மாமா. அந்த அண்ணாவுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், உண்மையிலே புண்ணிய ஆத்மா அப்படின்றது ராதாகிருஷ்ணன் அண்ணா தான். ஏன்னா கண்கூட தாத்தாவை பார்த்து கூடவே இருந்து அவர்கிட்ட பேசி அந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் மாமாவை தான் சந்திக்க போகிறோம். அவ மூலமாக தாத்தாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமஸ்காரண்ணா. அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் தாத்தாவை கூடவே பார்த்துருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்திட்டு தாத்தாவுக்கும் உங்களுக்குமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்.
மாதிரி மாமாவை நிறைய தடவை போய் பார்த்து வருவேன் நான். மாதம் தான் மாமாவை படிக்கிறது எதுவானாலும் மாமா கிட்ட நான் உடனே ஒரு மணி கேட்பேன். மெடிக்கலாக இருக்கணும், ஏதாவது பிஸ்கட் சாப்பிடணும், அது சாப்பிடணும். பிஸ்கட் சாப்பிடணும் அதுக்குள்ள ஒரு குரூப்பை வச்சுருந்தேன். அவங்க சொல்லிடுவேன் மாமாவுக்கு பிஸ்கட் எல்லாம் விடுவோம், வாங்கி ஒரு போய் கொடுத்து விடுவாங்க. பணத்தை அவளை காமிக்குவேன் நான். அவள் அப்படி மாமாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய இப்போதான் வாங்கி கொடுத்த அதிகமான இப்போ இருக்க பணத்தோடு வாங்கி கொடுத்தாங்க. உடனே வீடியோ கொடுத்துருவாங்க. அப்புறம் வீடியோவில் என்ன பார்ப்பாரு மாமா
அதே உட்கார்ந்து நிற்கிற மாதிரி சொன்னேன். சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு அந்த லீவ் டைமில் தாத்தா ஃபோன் பண்ணி சொன்னேன், காமாட்சி விலாசம் எப்படிப்பா இருக்க அப்படின்னு. நல்லா இருக்கு தாத்தா, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தாத்தா சொல்லணுமா அப்படின்னு. தாத்தா சொன்னேன் நான், அது கையோட எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னேன். கையோட எழுதிட்டு போய் அந்த தாத்தா வந்து 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். சம்சார சாரத்தை பற்றி அந்த சம்சார சாரத்தை எப்படி தாண்டணும் அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து இந்த படி சம்சார சாரத்தை தாண்டதா அப்படின்னு என்ன படித்த காஞ்சி பாசாரி காமாட்சி செல்வாய்க்கு வெறும் காமாட்சி தாசன் மட்டும் நம்ம வந்து பெரியவாழ்வு சேர்ந்து பார்க்கலாம். தாத்தாவோட அங்கே ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. இது நடுவில் இந்த கொரோனா காலத்தில் தாத்தாவுடைய எப்படின்னா காமாட்சி விலாசம் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் இந்த காமாட்சி விலாசம் டாக்ஸ் அபவுட் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆர்கிடெக்சர். காமாட்சி கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், வேளாண்மை பெருமாள் கோவில், இதோட அப்புறம் வரதராஜ பெருமாள் கோவில், இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுது. இந்த ஆர்கிடெக்சர்னா மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தாத்தா ரொம்ப இதுவாக இருக்கிறார். அதுதான் எனக்கு காமாட்சி பேருக்காக எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த 2019 நம்ம எல்லாருமே சித்திரை மாதம் இருக்குது. எல்லாருமே நம்ம மதுரை மீனாட்சி அனுபவிக்கிறோம். அதே மாதிரி காமாட்சி கோவிலும் காமாட்சி வந்து சாம்ராஜ்ய பல பேர் வருது வெள்ள வருது அதுவும் இந்த காமாட்சி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வந்து 2019 திருப்பியும் நடந்துருக்கு, நல்லவே நடந்துருக்கு. அப்போது தாத்தா வந்து சித்தி ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி எனக்கு நானும் தாத்தாவோட பேசிட்டு இருக்கேன். தாத்தா சொன்னால் காமாட்சி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வைபவம் வந்து மனத்தில் நான் நல்லபடியாக நடக்கலான்னு சொல்ல அப்படின்னா நான் சொன்னது என்ன தாத்தா கோவிலையோ இல்லை நான் போய் எடுக்கிறேன் நானும் போய் எடுக்கிறேன். அம்பாள்னா யாரு, உண்மையான அம்பாள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு பெருமாள் ஒரு சிவன் கோவில்
புரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த காமாட்சி வைபவத்தை பெரியவாளுக்கு ஒரு அதான் இன்னும் அதில் ஒரு சில வரலாற்று என்னால் சொல்ல முடியல. தருணங்கள் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் வந்து கிணற்றுக்குள் தவளையா நம்மளோட மறுத்து போகாம குன்றின் மேல் இருக்க விளக்கா இந்த லோகத்துக்கு பிரகாசிக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு சங்கல்பமாகி ஒவ்வொரு மூலமா கிடைக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்றது இது கண்டிப்பா தெய்வ சங்கல்பம். பெரியவாளோட அனுகிரகம் அவருடைய முடிவு உத்தரவு இல்லாம காமாட்சிதாசன் தாத்தாவோட அனுகிரகம் இல்லாம இது சாத்தியமே கிடையாது. பெரியவாளோட மன்னடிகளில் பாதார விந்தங்களில் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு காமாட்சிதாசன் தாத்தா திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வைபவத்தில் கலந்துக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அநேக கோடி நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.